Well done, Chatru. Good job. தாராவி, எல்லாம் மாறிடுச்சு. ஆனா எதுவுமே மாறல. தலைவன் இந்த ஏரியா ஃபுல்லா செக்யூர் பண்ணி வச்சிருக்கான். அதாவது தாராவில இதுதான் அவனோட கோட்டை. இங்க இருக்கிற ஒவ்வொரு வீடும், ஒவ்வொரு சந்தும், ஒவ்வொரு ஸ்ட்ரக்சரும் ஃபுல்லா இன்டர் கனெக்ட் ஆயிருக்கு. சில இடத்துல சீக்ரெட் பேசேஜ் இருக்கு, மற்ற இடத்துல சீக்ரெட் டனல்ஸ். அவன் வீடு எங்க ஆரம்பிக்குது எங்க முடியுதுன்னு வெளியில இருக்கிற யாருக்கும் தெரியாது. இதுதான் அவனோட பலம். இந்த ஏரியா அவனோட டார்ச்சர் சேம்பர். எல்லா எவிடன்ஸ், பாடிஸ், அவனோட எதிரிகள், எதிரா சாட்சி சொல்றவங்க எல்லாரையும் இங்க வச்சு துண்டு துண்டா வெட்டி அவனோட நாய்களுக்கு போட்டுருவான். ஜோ இப்ப இங்கதான் இருப்பான். உயிரோட இருந்தான். எல்லாம் போய் பொய்யாடா சொல்ற. சாவுடா. எந்திரிடா. டேய் ஜோ, நீ ஒரு நல்ல ஷூட்டர். எங்களுக்கு ஒரு தேவை இருக்கு. கடைசியா ஒரு தடவை கேட்கிறேன், உண்மைய சொல்லு. நான் உன்னை எதுவும் செய்ய மாட்டேன். சொல்லிடு. தலைவர்கிட்ட நான் பேசிக்கிறேன். அவர் உன்னை விட்டுடுவாரு. சொல்லிடு. அவங்க சொல்லிட்டாங்க. போலீஸுங்க ஷூட் பண்ணும்போது இன்ஃபார்மரோட ஷோல்டர் தான் தெரியும்ல. தவடியா பையா, நான் இருட்டில் ஓடிக்கிட்டு இருந்தேன். அந்த நேரத்துல யாரெல்லாம் எய்ம் பண்ணி சுட முடியும்? இந்த ஷூட்டர் யாரு? நீயா நானா? இந்த பாரு, நம்ம 2 பேருக்கு மட்டும்தான் சரக்கு எங்க இருக்குன்னு தெரியும். மத்தவங்களுக்கு தெரியாது. சொல்லிடு, உண்மையை சொல்லிடு, சீக்கிரம் சொல்லிடு. அறிவுக்கிட்ட பிரான்சிஸ், இங்க உண்மையை சொல்றது நான் மட்டும். எல்லாம் நீதான் பண்ண. உனக்கும் சரக்கு எங்க இருக்குன்னு உனக்கும் தெரியும்ல. நீயும் இப்ப சொல்லு. நீயும் அப்புறம் இந்த பொறுக்கி பிரான்சிஸ் என்ன சாகடிக்க வெட்டுங்க, என்ன வேணா பண்ணுங்க. ஒரு நாள் தலைவருக்கு எல்லாம் தெரிய வரும். என்னடா பேசுற புண்ட? தாரா, இவனை வச்சு செய். ரொம்ப நேரம் எடுத்து செய். உன்னால முடிஞ்ச அளவுக்கு நேரம் எடு.
என் தாத்தா எனக்கு கொடுத்த மருந்து வீணா போச்சு. கொஞ்ச நேரத்திலே முடிச்சு விட்டுருவேன். ஆனா உன்னோட கையில அதிகமா எந்த விரலை பயன்படுத்துவ? நீ அப்படிதான் காட்டுவோன்னு எனக்கு தெரியும். தாரா, ஹாய். பிரான்சிஸ்காக எவ்வளவு நாளா வேலை செய்யற? ஒரு வருஷமா பண்ணிட்டு இருக்க. அதுக்கு முன்னாடி கோவால மெக்கானிக்கா வேலை செஞ்சுட்டு இருந்தேன். ஒரு பிரச்சனையாச்சு, அதனால மும்பை வந்தேன். ரஃபீக்கோட கேரேஜ்ல வேலை செஞ்சுட்டு இருந்தேன். பிரான்சிஸ் முதல் தடவை என்ன பார்த்தது அங்கதான். போலீஸுக்கு யாரு டிப்பு கொடுத்தது? கண்டிப்பா நாள் அது மட்டும் தான் என்னால சொல்ல முடியும். சரக்க பத்தின விவரம் யார் யாருக்கு தெரியும்? எனக்கு பிரான்சிஸ் தான் சொன்னார். ஆனா நீங்க ரெண்டு பேரும் வேற யாருக்கிட்ட சொன்னீங்க? உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நான் யாருக்கும் சொல்லல. சைடு மாறுறது அது என்னோட ஸ்டைல் இல்ல தலைவன்.
போலீஸ் கூட சேர்ந்திருந்தா நான் இங்க வந்திருக்க மாட்டேன்.